பாரடைஸ் ஏசி டீலக்ஸ். கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது ரூமு. அதேமாரி தான் இருக்கும். இதான் சமாதி சாய்பாபாவோட அதிக அற்புதங்கள் நினைக்கிறார். அங்கே வந்து வீமதி கொடுத்தாங்கல்ல உதின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து மஞ்சாச்சு மஞ்சம்மான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மன் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கறது அவர் தான். அதை பார்த்துட்டு தான் உள்ள போகணும். 2.5 years முன்னால் வந்ததுக்கு இப்போ வந்து நிறைய எல்லாம் பண்ணிருக்காங்க இடத்த. அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு. இந்த ஊர் பேர் மஞ்சேரி. அம்மா இங்கே இது சத்தியம் போட்டு உட்கார வச்சுட்டாரு. அப்படியே வியூவாக வெளியில் காமிச்சிருக்காங்க. வெளியேற்ற மாதிரி இது மஞ்சள் அக்ஷதை தான் பிரசாதம். இங்க பாடம் இடைக்கு இடம் செலுத்துறாங்க. இதெல்லாம் தான் சுவாமி, வேற சுவாமியே கிடையாது. வால்மீகி ராமாயணம் படிக்க வந்திருக்கா. 1008 பேர் வந்துருக்காங்களாம். இப்போ இந்த மழையில கோயில் எப்படி போக முடியுமான்னு தெரியல. ஆனால் லைட்டாக இதுவாக தான் இருக்குது. ராகவேந்திராவுக்கு ஆப்போசிட்ல ஏற அனுமார் இருக்காரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ராகவேந்திரர் ராமர் சொல்லுவோம், மூல ராமர் சொல்லுவாங்க. அதனால ஆஞ்சநேயர் எது தெரியும். துங்கபத்ரா அவரோட சமாதி அதான் பண்ணுறது. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நான் வந்து அதுக்கு தான் இது இந்த கார் தான் விரிவடைஞ்சது. விரிவடை பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். இங்கே ஜீவ சமாதி பண்ணும்போது அவர் ஓடி வருவார். குரங்கு வந்து அப்படியே ஏந்திரனே இப்படி தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும் பஞ்சவடியில். பாருங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்க பாருங்க அந்த கல்லு பாரு எப்படி பாருங்க. ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கு பாருங்க. பிடிப்பே இல்லை அந்த கல்லை பாருங்க. அதை ஆச்சரியப்பட்டு சின்ன கல் இத்தினோண்டு கல் தாங்கிட்டு இருக்கேன். பெரிய கல்ல வந்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கூட்டத்தை பத்தியா எவ்வளவு கூட்டம் இருக்கா. நிறைய ஐயோ சனிக்கிழமை வர வந்துட்டோம். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் நல்ல கூட்டம். நடுவில் இங்கே நிறையா ஃபோட்டோஸ்லாம் ஸ்டில்ஸ்லாம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம கூப்பிட்டு வரல, அவன் கூப்பிட்டு வரான். 48 நாள் சாதாரணமா கல்லை வந்து சுத்தி இருக்காரு. நல்ல கவனி, கல்லை வந்து சாதாரணமா 48 நாள் சுற்றி வந்திருக்காரு. துங்கபத்ரா நதியில் இருக்கும்போது 48 நாள் ஃபினிஷ் பண்ணும்போது நைட்டு தூங்கிட்டு இங்கே மடியில் தூங்கிட்டு ராமர பாதம் தான் இருந்ததுங்க. உள்ள வந்து பாதம் பார்க்கலாம். காலம்பரை வந்து அதே மாதிரி துங்கபத்ரா பின்னால் இருக்கு. நதி நாணம் மட்டும் வந்து பார்க்கறாரு. பார்த்தா ஆஞ்சநேயர் இருக்காரு. ஆஞ்சநேயர் வந்து அவரோட வாகன வடிவில் இருக்காரு. குரங்கு இதில் ஏன்னா தடவை கொடுக்குறாரு. அடுத்த நாள் சாலில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மலையில் வந்து அப்படியே வானரம் ஆகிடுச்சு. மலையில வந்து வானரம் அதான் அதோட தடை கொடுத்த இடம் அங்கே இருக்கு. போகும்போது அதுதான் வழி. வாங்க 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 போங்க போங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. இங்கதான் தப்பம் பண்ணாரா? தலைவருக்கு உட்காந்து கரெக்டா வாங்கலாம் பாத்துக்கலாம். வாங்க. ஜெய் ஸ்ரீராம். எத்தனை குரங்கு இங்க பாருங்க. அப்படியே சொல்லியிருக்கா. அப்படியே வரிசையா பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பயத்துல வர குட்டிமா மாதிரி அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் Do not allow phone and videos. ஆமா ஆமா ஒரே கல் தாங்கி நீ சொன்னிய. பின்னால போவே இல்லப்பா. பின்னால போவே இல்லை. தெரியும். போலாம் பாருங்க. உடஞ்சி கோயில் கட்டுருக்காங்க. 5000 ரூபா.
ஸ்ரீ பஞ்சமுகி பிராண தேவார சேவா சமிதி ஞானதலா இந்த கோயில். இங்கே வந்து கோயில் வந்து காலம்பரை 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மத்தியானம் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். பஞ்சமுகி எங்க இருக்காங்க? A few inches later. ஏந்து பார்த்தா அந்த பக்கத்தில் பார்த்தா அப்படியே ஆஞ்சநேயர் வாழ் சுட்டுருக்காரு. அந்த அலங்காரம் பண்ணி காமிச்சியா அப்படியே சந்தனம் கொண்டு வச்சிருக்காரு. கடைசியில் தவம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்குறது அவரோட வானரம் வந்து இருக்கு படுத்துருக்கு. அப்படியே உயிர் நிற்காங்க. அப்படியே கால் வச்சு யார் காலை வச்சு படுத்துருந்தா? அதான்பா வானரம் கடந்து சொல்லக்கூடாது. 48 நாள் அதுவும் கூடயே இருந்து பட்டினி இருந்து ராமருக்கு ஜபம் பண்ணுறான்னு சொல்லிட்டு கூடயே காவல் இருந்து உயிர் நிற்கிட்டு. அதான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதான். அதனாலதான் அவர் பாதம் அங்க இருக்கு, ஆஞ்சநேயர் பாதம். அம்பி ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ள வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, சவிக்குமான கேக்குறப்ப சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா, செம்ம தண்ணியா இருக்கும். அது இல்லை, நடந்து போகலாம், அந்த வகையான வழியா போயிடலாம். பாறை கீரை எல்லாத்தையும் பார்க்கலாம், அழகா இருக்கும். நிற்கிது அம்பாலே இல்லை, அவன் என்ன சொன்னாலும் வரல. ரீவைண்ட் பண்றா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அடுத்த 200 ஆண்டுகளுக்கு நான் வாழப்போகிறேன். உன்னுடைய 5வது தலைமுறை இந்த வீடியோவை பார்ப்பான். நீ என்ன கிண்டல் பண்ணான்னு பார்ப்பான். ஆனா உன் 5வது தலைமுறையை நான் தான் பார்க்க போறேன், நீ பார்க்க போறதில்ல. வெயில் வந்து அப்படி தெரியுமா இருக்கும், பாறாங்கல் இருக்குல்ல, பாறாங்கல் உள்ள இருக்கும். அந்த இதே பாத்தீங்கன்னா பாறாங்கல் சில்லுன்னு இருக்கும். நான் சொன்னல, இது பின்னாலதான் அந்த கல்லு சப்போர்ட்டிங். அந்த ஸ்டோனை வந்து சூப்பரா குட்டியோன்னு சாப்பிடல. அது 3 கல்லு பஞ்சு மெத்த அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தெரியுது. உதேஷ் என்ன வர சொல்லு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. உதயசூரியன் என்ன வர சொல்லு. ஏய் இங்க பாத்தியா காமெடி, உதயசூரியன் வர சொல்லணுமா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இரு போன் போட்டுருக்க, நாட் ரீச்சபிளா இருக்கு. சும்மாவே யூட்டன் போடுவான். எஸ் கோ ஹெட். இந்த பாடி எங்கயாவது பாத்திருக்கீங்களா? விவசாயி விவசாயி ஐயோ ஐயோ. வரீங்களா? இங்கேயாப்பா அந்த துர்கை இருக்கு, இங்க இல்லப்பா. பாப்பா இப்படியே போப்பா. அப்படி போனப்பா, இப்படி வந்திருக்கா போடுறாங்க போயிடலாமா? உன் புத்தி எங்க போகுது பே? மறந்து போயிட்டாரு. திடீர்னு ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு, நம்ம உட்காந்து கவர்மெண்ட் மேடம் சொல்லிட்டு வேற இடத்துல உட்காந்து பண்ணாரு. அதான் இது. அந்த பாதுகை தான், நம்ம ஆஞ்சநேயரோட பாதுகை தான் வச்சு அவர் அடிச்சுட்டார் தலையில. நான் தவையாம தப்பு பண்ணிட்டேன்,
தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உன் மேலே உட்காந்தேன் அப்படின்னு அந்த பாட்டுக்கு தான் நமக்கு அடுத்த கதை. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் பாதுகை வச்சு அடிச்சு. யார் ராகவேந்திர? ஆமாம், அவரோட பாதுகை வச்சு அடிச்சுனாரு. அவங்க பாதி தொட்டு பகல அடிச்சுனாரு. உங்கள் மேலே நான் உட்காந்தேன் 48 நாள் கழிச்சு பார்த்தா தவம் பண்ண இடத்துல ஆஞ்சநேயர் படுத்துருக்கு. எவ்வளோ ராம மந்திரத்துக்கு பவர் இருக்குது. அதனால் அது எதிர்க்கு நான் உட்காந்து தவம் பண்ணுறேன்னு அங்கே உட்காந்துட்டார். ஆஞ்சநேயருக்கு இதுக்கு இது பண்ணுறேன்னா ராமருக்கு எவ்வளோ பவர். அசம்பிள் ஆயிடுச்சா? வாங்க. நிறைய பேருக்கு இந்த கோயில் குலதெய்வமா. 48 நாள் ராமரை நினைச்சு தவம் பண்ணிருக்காரு மலையில. யாரு? ராகவேந்திரன். 48 நாள் துங்கபத்திராவை ஸ்நானம் பண்ணிட்டு டெய்லி வந்து தவம் இருப்பார். ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லிட்டு 48 நாள் உட்கார்ந்த இடத்துல ஏந்துக்கிறார். ஏந்து பார்த்தா ஆஞ்சநேயர் நம்ம ஃபர்ஸ்ட் பாதம் தொட்டு கும்பிடுங்கன்னு சொன்னாங்களே, அந்த இடம் தான். அந்த இடத்துல உள்ள வந்து மலையா அவர் வந்து உள்ள போய் அந்த நம்ம உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம் போனா அந்த 5 முகமா இருக்காரு. அதான் பஞ்சவடி இந்த இடம் பேரு. நம்ம இடத்துல இங்க வந்து நான் மாத்தி உட்காந்துக்கிறேன், என்ன வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இங்க வந்து உட்காந்துக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, அப்படி நீ தப்பு பண்ணின்னு தோணுன்னு கனவுல சொல்றாரு. அப்படி தப்பு பண்ணின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் காலடி எடுத்து அடிச்சு வருது. அதான் நம்ம கஷ்டம்லாம் தீரணுன்ட்டு நம்ம கால தவிர அடிக்கும். உனக்கு கவலைப்படாத, நீ உனக்கு காப்பாற்றுறேன். யார் சொன்னதே? ஆஞ்சநேயர் சொன்னது. அவரே அப்படி சொல்லி வேற பார்த்துங்க. ராம மந்திரத்துக்கு எவ்வளோ பவர். அந்த மகாலட்சுமி தாயார் அந்த பாருங்க. போறோம் வாங்க வந்து பாருங்க மகாலட்சுமி எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே எடுத்துன்னு பேண்ட்டை சரி பண்ணிட்டு வரேன். இது தண்ணியில நனையுமா? தண்ணியில நனையாது, அப்படியே எடுத்துன்னு போ. இப்போ தண்ணியில் நனையுதுப்பா. டேய் அவன் தலை நனையும்பா. போப்பா அங்க பாருங்க. ஏப்பா அவன் ஏற்கனவே தலையில போட்டு இன்னும் வேறு போட்டுக்கான். அவன் சட்டை உடைச்சு இங்கேருந்து பார்த்தா அது போட்டு தலையை போடு. மகாலட்சுமி கோயில் நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த வரப்பு ஓரமாக தான் இருக்கு. இப்போ நல்ல இடம் நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க. ஒரு காரே போல அந்த அளவுக்கு இடம் பண்ணிட்டாங்க. இதோட கதையை எங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க. இந்த மகாலட்சுமி எப்படி கதை எப்படி உருவானது அந்த கதையை எழுதியிருப்பாங்க. மகாலட்சுமி அவ்வளோ அருமையாக அதுக்கு முன்னால நான் வரும்போது எதுவும் கிடையாது. இப்ப நல்லா தலைவர்லாம் எங்க போய் உட்காந்துக்கிட்டு மழை ரொம்ப நாள் போயிட்டு ஒரு தூவில ஒரு மாதிரி சிம்லா மாதிரி இருக்கு ரோடு. அந்த பாறை எப்படி இருக்கு பாரு, என்னமோ ஊற மாதிரி இருக்குது. பெல் அடிச்சு அதுக்காக நான் வந்திருக்கேன் கோயிலுக்கு. தீபம் காந்தம். ஆமா, மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி திமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். Moments later. இந்த மஞ்சவடியில் வந்து சாமி கும்பிட்டு நல்ல மழை. அதேமாரி உள்ளே போய்ட்டு குகை கோயில் மகாலட்சுமி திருப்பி ஆஞ்சநேயரோட பாத திருவடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வண்டியிலே ரிட்டர்ன் ஆகிறோம். இப்போ அப்பண்ண ஆசிரமம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு துங்கபத்ரா ஆற்றுக்கு போவோம். சாயங்காலம் வந்து தேர், அந்த ராகவேந்திர தேர், அது அந்த உற்சவத்தில் கலந்துக்கலான்னு இருக்கோம். முடிச்சுட்டு நாளைக்கு காலைல கிளம்புறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.